வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் கறி தாங்க பார்க்க போகிறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு எல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 5 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 4 கொத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், அதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல சிக்கன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே கல்லுப்பு, இது ரெண்டையும் சேர்த்துருக்குறேங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல இந்த மாதிரி வெந்து வரட்டுங்க. அதுக்கு பிறகு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், அதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஓரளவு இந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு மூடினதுக்கு பிறகு நல்லா கொதி வரும். இந்த அளவு கொதிச்சு வருங்க. இப்போது இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு மல்லித்தலை, கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி, சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.